ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள், இந்த கும்கி ஃபார்ம் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு அப்படியே வந்து டாப் ஸ்லிப் தான் கிளம்புறோம். அதோட பயணத்தை அப்படியே நம்ம தொடருவோம். சரிங்களா? இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கும்கி ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ரூட்டில் வந்துட்டோம், தப்பான ரூட்டில் வந்துட்டோம். அதாவது இங்கே தெரியுது பாரு, இந்த பாதையில் வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த பாதையை தான் நம்ம வரணும், லெஃப்ட்டில் போகிறோம். பார்த்தீங்களா, இதுதான் மெயினான பாதை. தெரியாதனமா மேப்பை பார்த்து அந்த பாதையில் வந்துட்டோம், தப்பான பாதையில் வந்துட்டோம். அங்கே வந்த வசதி என்ன ஆச்சுன்னா, எங்களுக்கு ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் அந்த முள்ளு செடிலாம் வெட்டாமல் அப்படியே வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு அதனால் வண்டியெல்லாம் போட்டு அப்படியே ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சானு தெரியல உங்களுக்கு. அப்படியே இங்கே ஃபுல்லாகவே ஃபார்ம் தான் சுற்றிலையுமே உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் தென்னந்தோப்பு, பாக்கு மரம், இந்த ஏரியா ஃபுல்லாகவே மரம் அதிகம் இருக்கும் உங்களுக்கு. நிறையா ஃபார்ம் இருக்குது இங்கே வந்து. அந்த எதனால கொடுத்தாங்க தெரியுமா உனக்கு? நீ ரொம்ப நல்ல பாப்பாவா இருக்க, அடம் பிடிக்க மாட்ற, நல்லா பேசுற, அதனால வந்து உனக்கு அந்த பூ கொடுத்தாங்க. என்ன எடுக்கிறீங்க கீழே? ஆக்சுவலா இந்த பாதையில தான் நம்ம வரணும், வேற பாதையில வந்துட்டோம் தெரியாதனமா. நீங்களும் அந்த பாதையில வாங்க. பாருங்க, மெயின் ரோடு ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. அதாவது லேண்ட்மார்க் பார்த்துங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும்னா இந்த போர்டில் வந்து நாச்சிமுத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் போட்டிருக்கு. சாந்தி கார்டன் இந்த லெஃப்டில் போர்டில் போட்டிருக்கு பாருங்கள். இதுதான் இதுக்கு வந்து லேண்ட்மார்க்குங்க. கொஞ்சம் ஈஸியாக நான் வச்சு வந்துக்கலாம். நான் வேறு ரூட்டில் போயிட்டு தப்பாக வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ரோடு வந்து நமக்கு. பாருங்கள், மெயின் ரோடு வந்துருச்சு உங்களுக்கு. வாங்க, அப்படியே மெயின் ரோட்டில் வந்தாச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெயில் இருந்து தொண்டையே கட்டிடுச்சு அப்படியே ஒரு மாதிரியா. ஏற்கனவே நம்ம குரல் ரொம்ப மோசமாக இருக்கும், இப்போதைக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன பண்ணுறது? என்ன ஊர் இது தெரில நமக்கு. ஹோட்டல்லாம் இருக்குது இந்த இடத்துல, கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம போகிற பாதை இதே மாதிரி ஃபுல்லாக இருந்துச்சுங்க, செமையாக இருக்கும். இன்னும் நம்ம வந்து சேத்துமடையே வரல. சேத்துமடை ஒரு 5 கிலோமீட்டர் இங்கேருந்து. பாதை பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே தான் ரைட்டு திரும்பணுங்க. மெயின் ரோட்டில் வந்துட்டு நம்ம ரைட் திரும்பினோம்னா டாப் ஸ்லிப் ரோடு தான் உங்களுக்கு. அதாவது இது ஃபுல்லாகவே சேத்துமடை. சேத்துமடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாமான் வாங்கினா இங்கே தான் வாங்கிக்கணும் நீங்கள். அதாவது மட்டன் சிக்கன் வாங்கணும், அது மாதிரி காய்கறிலாம் வாங்கினா இங்கே வாங்கிட்டு மேலே போய் நம்ம சமைச்சோட சாப்பிட்லாம். இல்லை அவங்கள்ட்ட கொடுத்தாவோட சமைச்சு கொடுப்பாங்க நமக்கு. மேலே டாப் ஸ்லிப் போனோம்னா மேக்ஸிமம் எதுவும் கிடைக்காதாங்க. அது கிடைக்கும், ஹோட்டல் இருக்கும், கேன்டீன் இருக்கும். ஓரளவுக்கு சாப்பாடு வந்து மீடியம் ஆவரேஜாக தான் இருக்கும். அங்கே சாப்பிட்டுக்கலாம் நம்ம. இதுதான் ஆனமலை. பரவாயில்லங்க, அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க. டாப் ஸ்லிப் செல்லுமலின்னு போட்டிருக்காங்க. யானை படம்லாம் போட்டிருக்காங்க. பயங்கரமாக இருக்கும் போல டாப் ஸ்லிப் உண்மையிலே. ஆனால் பாதை சின்னதாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த பாதை பாருங்கள், இப்படி தான் போகணும் போல இருக்குது. ரோடு அப்படியே ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும் நம்ம. டாப் ஸ்லிப் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் போட்டு வச்சுட்டாங்க பாருங்கள். இந்த இடத்துல பயங்கரமாக புலியோட படம் பாருங்கள். நீங்கள் வந்து புலி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நாங்கள் வந்து. ஏன்பா இங்கேயுமே ரைட் சைடில் பாருங்கள் ஒரு வில்லா இருக்குது போல இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ் வில்லான்னு போட்டிருக்காங்க. இன்னும் போகணும் போல இருக்குது. இங்கே தான் இருக்குது இந்த வில்லா, வெஸ்டர்ன் காட்ஸ் வில்லா இருக்குது. இங்கே ரூம் எடுத்து தங்கிக்கலாம் நம்ம. ப்ளே ஏரியானு இருக்கும்ல. வாங்க வாங்க போவோம். பாருங்கள், ஹில்ஸ் நம்ம ஏற ஆரம்பிச்சாச்சு. ஃபுல்லாகவே ஹில்ஸ் தான் உங்களுக்கு. சரிப்பா, எல்லாம் சூப்பராக இருக்கும் எல்லாமே. சரியா? ரோடு அகலம் தான் கம்மியாக உங்களுக்கு. ஃபுல்லாக ஃபென்ஸ் போட்டுருக்காங்க இந்த இடத்துல. அப்படியே இது டிம்பர் வச்சுருக்காங்க போல இருக்கு. வந்துருச்சு, செக் போஸ்ட் வந்துருச்சு, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. நம்ம நம்பரு, பேர், டீட்டெயிலாம் கொடுக்கணும். இவங்கள்ட்ட வந்து கேட்பாங்க, என்ன எல்லாமே வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு வருவோம். அப்படியே திஸ் இஸ் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். போலீஸ் வந்துப்பா நம்ம டீட்டெயிலாம் கேட்டாங்க. அடுத்தது டிக்கெட் எடுக்க சொன்னாங்க. டிக்கெட் எடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 50 ரூபா. 2 அடலுக்கு வந்து 60 ரூபா போட்டாங்க. 30 ரூபா அடல் இருக்குது, 110 ரூபா. அது வந்து கார்டில் தான் பே பண்ணணும், நீங்கள் வந்து கேஷ் கிடையாதுன்ட்டாங்க. பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொன்னாங்க. உள்ளே போகிறீங்கன்னா சார் உங்களுக்கு வந்து எங்கே ரூம் போட்டிங்கன்னு கேட்டாங்க. அம்புலி ஹவுஸ்னு சொன்னேன். அந்த அம்புலி ஹவுஸ் போகிறதா இருந்தால் நீங்கள் எல்லாம் சாப்பாடெலாம் இங்கே வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னாங்க.
சிக்கன் வேணா சிக்கன் வாங்கிட்டு போங்க, சிக்கன்லாம் கிடைக்காது அப்படின்னாங்க, பால்லாம் கிடைக்காதுனாங்க. அதெல்லாம் நான் பால்லாம் யாரும் சாப்பிட மாட்டோம், ஒன்லி வெஜிடேரியன் தான் அப்படின்னோம். சரின்ட்டு இது பண்ணிட்டாங்க. சரி போங்க சாப்பிட்டாங்க. அப்படிலாம் ஒரு 6 கிலோமீட்டர் நம்ம இங்கே வந்து ஃப்ரெண்டில் சாப்பிட்ணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், மது அருந்த தடை செய்யப்பட்ட பகுதி. உங்களுக்கு மேலே கொஞ்சம் தூரத்தில் வந்து எங்கேயாச்சும் வண்டி செக் பண்ணுவாங்க. வந்து உங்களுக்கு ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்து போனோம்னா எடுத்து போகக்கூடாது, எல்லாமே பிடிங்கி வச்சுப்பாங்க. இப்போ நம்ம பயணிக்கிற பாதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தாங்க. இன்னொன்று மதியானம் இப்போ டைம் வந்து 1:30 மணி ஆச்சு. இப்போ ஒன்றும் எந்த அனிமல்ஸுமே நம்மகிட்ட கிட்ட வராது, அதனால பிரச்சனை கிடையாது, அழகாக போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மணிக்கு மேலே வந்து யாரும் மேலே போகக்கூடாது, மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கீழேருந்து நீங்கள் எப்போ வேணால் வரலாம். சாரி, இப்போ நம்ம செக் போஸ்ட் கிராஸ் பண்ணி வந்தோம்ல, அந்த செக் போஸ்ட்டில் வந்து ஈவினிங் 4 மணிக்கு மேலே கீழேருந்து மேலே போகிறதுக்கு யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலேருந்து கீழே எப்போ வரலாம் போல இருக்குது. அதான் சொன்னாங்க அவங்களும். இந்த ரோட்டில் வந்து நைட்டும் ட்ராவல் பண்ணலாம். அங்கே எப்படின்னா நம்ம மேலே இருந்தோம்னா மேலேருந்து கீழே வரோம் பார்த்தீங்களா, அப்போதைக்கு நம்ம வந்து இந்த கீழே வரலாம் போல இருக்குது. ஆனால் 4 மணிக்கு கீழே செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு 4 மணிக்கு மேலே வண்டி வந்து மேலே போக முடியாது, ஃபுல்லாக காடு. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன சொன்னாங்கன்னா, கீழே இறங்கி எங்கேயும் ஃபோட்டோ கிட்ட எதுவும் எடுக்க வேணாம் சார் அப்படின்னாங்க. ஏன்னா சொல்லவே முடியாது, எந்த டைமில் வேணால் எந்த மிருகம் வேணால் இங்கே வரலாம், ஏதாச்சும் வந்து உங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் 100% கான்ஃபிடண்ட்டாக தெரியும், பகலில் மத்தியான நேரத்தில் எந்த மிருகமும் வெளியே வராது, எல்லாம் பதுங்கி படுத்து கிடக்குங்க. பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் உள்ளே போயிட்டு 100%. அங்கே பாருங்கள், காடு ஃபுல்லாகவே வறண்டு போயிருக்கு. அப்படியே உங்களுக்கு மேலே பாருங்கள், மழை தெரியுதுங்களா. இன்னும் நம்ம ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் ஆகலாம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தான் அந்த ஹில்ஸ் நம்ம ஏறுவோம் போல இருக்குது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஒரு மீடியமாக தான் போயிட்டுருக்கு. அப்படியே இங்கே வந்து யாருமே இல்லை ரோட்டில் இருந்தாலும். இப்போ பழக தோசையில் ஹார்ன் அடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, வேகமாக போயிட்டாங்களா. நம்ம மெதுவாக போவோம், இந்த டேர்னிங் ஹார்ன் அடிச்சுப்போம். சரியா? ரோடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தூரம் தான் உங்களுக்கு நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஹேர்பின் பண்ணிட்டு தான் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், வரிசையாக ஹேர்பின் பண்ணிட்டு தான் சருன்னு மேலே வரும் அப்படி வண்டி. உங்களுக்கு நம்ம வந்து டிரைவிங்கை பொறுத்தவரையும் பார்த்து பண்ணுங்க. டிரைவிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் அவ்வளோதான் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ திரும்பணுமா, அடுத்தது பாருங்கள், ஒரு ஹேர்பின் பண்ணி வந்துருச்சு டக்குன்னு. ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஹேர்பின் பண்ண அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் ஹில்ஸில் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்லோப்பாக ரேம்பாக ஏறுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அப்படியே இது டாப் ஸ்லிப்பு இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு இன்னும். அதுவுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹேர்பின் பண்ணால் தான் இருக்கும் உங்களுக்கு. தண்ணியே இல்லை, வாய்க்கெல்லாம் இருக்குது பாருங்கள், ரொம்ப வறண்டு போயிருக்கு பாருங்கள். மரத்தெல்லாம் பார்த்தீங்களா, இலையெல்லாம் இல்லை, எல்லாம் காஞ்சி போய் கீழே விழுந்து கிடக்கு இந்த இடத்துல பாருங்கள். அப்படியே ஓரத்தில் அடுத்த ஹேர்பின் பண்ணி வந்துச்சு பாருங்கள். வரிசையாக ஹேர்பின் பண்ணு தான் உங்களுக்கு. இதோ 5 மினிட்ஸ்லாம் நம்ம ரீச் ஆகலாம்ப்பா. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே டீ கூட் நிறையா இருக்கும், சந்தன மரம் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து இந்த காடு முழுக்க சந்தன மரம் நிறையா இருக்கும். அதே மாதிரி இந்த மூங்கில் மரம் இலைய காணுமா, சரிப்பா. இங்கே பாருங்கள், இந்த மூங்கி மரம்லாம் உளுந்து கிடக்குது பாருங்கள். அப்படியே மூங்கில்லாம் நிறையா காஞ்சி போய் உளுந்து கிடக்குது அப்படியே மூங்கில்லாம். ஆனால் இங்கே நைட்டு ட்ராவல் பண்ணணும்னு வச்சுங்க, செமையாக இருக்கும் உண்மையிலே இந்த ரோடு வந்து உங்களுக்கு. பட் வந்து நைட் அலோவ் பண்ண மாட்டாங்க. சந்தான மரமே தெரிய மாட்டேது நமக்கு, எதுன்னு தெரில. தெரிஞ்சுன்னா காட்டலாம். பாருங்க, அடுத்த பெண்டு வந்துச்சு பாருங்க டக்குன்னு. போட்டு திருப்ப வேண்டியது இருக்கு வண்டியை போட்டுட்டு. ஆனால் இவ்வளோ பெண்டு ஹைட்டாக இருந்தாச்சு, இன்னும் கூலிங் இல்லை பார்த்தீங்கன்னா. வெயில் அடிச்சிட்டு இருக்கு அப்படியே. மேலேயும் நல்லா வெயில் அடிக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. நைட்டு தான் கொஞ்சம் கூலிங் இருக்கும். பாருங்க, அப்படியே காஞ்சி கிடக்குது பயங்கரமா எல்லாம். ஏப்ரல் மேலாம் வந்துச்சுங்க, பயங்கரமா காஞ்சி கிடக்கும் அப்படியே. அடுத்த ஹேர்பின் பண்ணி வந்துச்சு பார்த்தீங்களா. இது நல்லா பெருசாக இருக்குது ஸ்லோப்பு. இது சரண ஏறிடுது பாருங்க நம்ம வண்டி. மோடு வந்து சிட்டி மோடு போட்டாச்சு. ஏன்னா வந்து சிட்டி மோடு போட்டால் தான் உங்களுக்கு சருன்னு ஏறும் வண்டி உங்களுக்கு. அதனால தான்
அடுத்த ஹேர் பின் பண்ணிட்டு பாருங்க. சார் எது பாருங்க அப்படியே டக்குன்னு. நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா மங்கூஸ் ஒன்று நிற்கிது பாருங்கள். அதாவது என்ன குரங்கு அது? ஏன்பா சிங்கவால் குரங்குன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அங்கே மரத்தை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கு ஒரு குரங்கு. தெரியுதுங்களா? தெரியுதாப்பா? மேலே ஒன்று நிற்கிதா? ம் அழகாக நின்றுட்டு பாருங்க. சரி வாங்க போவோம் அடுத்தது. அங்கே காட்டருமை அங்கே பாருங்க, உள்ளே போயிடுச்சு காட்டருமை. உள்ளே நிற்கிது ஒரு காட்டருமை. தெரியுதாப்பா? காட்டருமை தெரியுது. தெரியுதாங்க காட்டருமை? அங்கே பாருங்க, உள்ளே போயிடுச்சு காட்டருமை. உள்ளே நிற்கிது ஒரு காட்டருமை. தெரியுதாப்பா? மேலே இருக்கிற வண்டியை கொஞ்சம் காட்டருமை பேக்கை தான் காட்டுது. காட்டருமை திரும்பி கொஞ்சம் ஃப்ரெண்டை காட்டுப்பா. மூஞ்ச காட்டுப்பா. அங்கே தண்ணி இருக்கு, அதனால தண்ணி குடிச்சிட்டு இருக்கு போல இருக்கு காட்டருமை. இங்கே பார்த்தீங்களா காட்டருமை அப்படியே தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. திரும்பி எங்களை பார்க்குது பாருங்க. அந்த இடத்துல கொஞ்சோண்டு குட்டை மாதிரி இருக்கு, அதில் அழகாக தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்மளை நோக்கி வராது அது. வருது. ஐயோ வந்துட போகுது. தெரியுதாப்பா காட்டருமை? பயங்கரமா பாக்குது பாரு, முறைக்குது பாரு. உன்னை முறைக்குதா? ரிவேஸ் வேணா பார்க்க. ரிவேஸ்ல வரோம் பாருங்க. அப்படியே கிளாஸ் எல்லாம் ஏற்றலாம், இறக்கலாம். நம்ம கிளாஸ் ஏற்றிட்டு தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. டாய் கேட்காது, சவுண்டு கேட்காது காட்டருமைக்கு. பார்க்குறது நல்லா பெருசா இருக்குப்பா காட்டருமை. இங்கே வருது அது. இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு கிட்டக்க யாரும் காட்டருமை பார்க்க முடியாது. அது எங்கே போகுது பாருங்க. எங்களை பார்த்து முறைக்குது பாருங்க அப்படியே. இங்கே டாப் ஸ்லிப் செக் போஸ்ட் வந்தாச்சுங்க. இது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இது ஒன்று மேலே இருக்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்ட்ரி போகணுமான்னு தெரில. என்ட்ரி போகணும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து வண்டிக்கு. ஓகே, வண்டியை ஓரமாக நிப்பாட்டு, உள்ளே போய் என்ட்ரி போட்டு வந்துடும். அப்படியே நம்ம அப்படியே டாப் ஸ்லிப் வந்துட்டோங்க. செமையாக இருந்துச்சு உண்மையிலே. வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காட்டருமை பார்த்தோம். அடுத்தது அந்த சிங்கவால் குரங்கு பார்த்தோம். செமையாக இருந்துச்சு உண்மையிலே வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு அனுபவம் இருந்துச்சு. ஆமாங்க, இந்த பயணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மலையில் வந்தது அப்படியே. என்ன ஒன்று வெயிலில் வந்து வாசி கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் சாயந்தரம் ஈவினிங் டைமில் இருந்தோம்னா நல்லா சூப்பராக வந்துருக்குங்க. பாப்பா வேறு நம்ம கூப்பிடுதுங்க உள்ளே வாங்கன்னு. மங்கியா அங்கே பாருங்க, மங்கி இருக்காங்க. மேலே இருக்க மங்கி காட்டிகிட்டு இருக்கு. அப்படியே மேலே நிற்கிது, தெரில உங்களுக்கு, தெரியாது இதில் சரியாக கேமராவில். சரிங்க, அடுத்தது நாங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் கண்டிப்பாக. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.